முஸ்தலிஃபாவுக்கு வந்தா அது எத்தனை பேரை எத்தனைங்க? 9. அன்னைக்கு தான். எதுக்கு 9 சொல்றோம்னு சொன்னா, ஒரு ஆள் அரஃபாவுக்கு மகரிப் வர வரல, மகரிபுக்கு பிறகுதான் அரஃபாவுக்கு வந்தார். அவருடைய அரஃபா கூடுமான கூடும். ஏன் பிற எத்தனை தான்? 9 தான். நிர்பந்தத்தில் வர முடியல, அங்கங்கே மாட்டிக்கிட்டாரு. அவர் மகரிபு முடிகிற நேரத்தில் தான் அல்லது முடிஞ்ச பிறகு தான் அரஃபாவுக்கே வர்றாருன்னா அரஃபா அவருக்கு கூடிரும். நமக்கு 10 அன்னைக்கு கல் அடிக்கணும், 11 அன்னைக்கு கல் அடிக்கணும், 12 அன்னைக்கு கல் அடிக்கணும். மகரிப் பிறகு அடிக்கலாமா? மகரிப் பிறகு அடிக்கலாம், அடுத்த நாள் துவங்காது. அது 10 தான், அது 11 தான், அது 12 தான். பகல் என்ன பிறையோ அந்த பிறை தான் நைட்டு. இல்லை மகரிப் ஆகிடுச்சே அடுத்த நாள் பிற ஆரம்பிச்சு, அப்படி இல்லை. அதனால தான் இந்த ஹஜ்ஜினுடைய அமல்களில் பகல் என்ன பிறையோ அதுதான் நைட்டு பிற. அந்த 5 நாளும் கவனத்தில் வச்சுக்கிற வேண்டியது. அதுக்காக நம்ம முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டோம். முஸ்தலிஃபாவுக்கு வந்தால் லைலத்துல் கத்ரை விட பாக்கியமான இரவு முஸ்தலிஃபாவுடைய இரவு. ஆனால் ரொம்ப அலுப்பாக இருக்கும். யாராக இருந்தாலும் அசத்து. ஏன்னா மத்தியானம் படுத்திருக்க மாட்டோம், பயணத்தில் இருக்கிறோம். அரஃபாலையும் கொஞ்சம் சாப்பாடெலாம் நம்ம நினச்சோமா, இப்போ பிரியாணி அதையும் தர்றாங்க, டீ தர்றாங்க, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட நம்ம நினச்ச மாதிரி உள்ள சௌகரியம் கொஞ்சம் ராகத்தாக படுக்கிற மாதிரி உள்ள இடம்லாம் இருந்திருக்காது. அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்திருக்கு. உணவையும் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கிறோம். உணவு என்ன செய்யணும், இந்த மரத்தை இழக்கிற மாதிரி உள்ள உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் வயிறு ஃப்ரீ ஆகி இழக்க மாதிரி உள்ள உணவெல்லாம் முடிஞ்ச வரை தவிர்த்துக்கார். அதிலெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும். ஏதாவது தருணாங்கிறதுனால சில பேர் அரஃபாவில் வந்தாச்சுன்னா சுபஹானல்லாஹ் டெண்டிலே இருக்கிறது இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல ஐஸ் விளம்புறான், ஒரு இடத்துல சாப்பாடு விளம்புறான், ஒரு இடத்துல கூல்ட்ரிங்க்ஸ் விளம்புறான், ஒவ்வொரு சில தயிர் விளம்புறான். சில பேர் வாங்க போமா எஹ்ராம் துணி, நீ ஒரு ஓரப்பொடி நான் ஒரு ஓரப்பொடி, அங்கேருந்து அவன் வீசுகிறான், எஹ்ராம் துணியை கொண்டு குடிக்கிறார். எதுக்கு நமக்கு தேவைக்கு வாங்கி போகிறோம், தண்ணி தர்றாங்க, தேவை இருக்குது குடிச்சுக்கரலாம். போகிறோம், ஒரு டின் செய்கிறாங்க, ஒரு தயிர் தர்றாங்க, நமக்கு தேவையாக இருக்குது சாப்பிட்டுக்கரலாம். நாம் அங்கிருந்து வாங்கி யாருக்கும் சதக்கா செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அந்த பொறுப்பு நமக்கு இல்லை. தேவைக்கு நமக்கு போகிறோம், ஒரு சாப்பாடு இருக்குது, ஒரு இது கொடுக்குறாங்க, நமக்கு ஹலால் தான் அந்த பொருள். ஏன்னா அவங்க கொடுக்க தான் செய்கிறாங்க, அதுக்காண்டி தான் வந்திருக்கிறாங்க. அதை செய்யணுமே தவிர சில பேர் டெண்டை விட்டுட்டு எஹ்ராம் தண்ணியை தூக்கிட்டு கொண்டு போய் அதை எல்லாத்தையும் மீன் பிடிச்சிட்டு வர்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு நீனும் போ, இவரையும் கிளப்பி விட்டு என்ன செய்யறது, இந்த வேலையை பார்க்கறதுலாம் அவங்க கூடாது. நம்ம அமல்களில் தான் கவனம் செலுத்த. நான் உங்களை இதுக்காண்டின்னு சொல்லலை, சில பேர் இந்த வேலைக்காண்டி நாங்கள் வந்துடுறாங்க. அப்படி மாதிரி வேலைகளில் நம்ம ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டோம். முஸ்தலிஃபாவுக்கு பஸ்ஸில் வர்றத நல்லது. நடந்து வருவதற்கான துணை ஒழுங்காக இருந்து பாதை தெரிஞ்சு அப்படி வந்தாங்கன்னா வரலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான்லாம் 10-15 வருஷம் நடந்து வந்திருக்கிறேன். அதனால் அந்த நடந்து வர்றதா இருந்தாலும் நடப்பாதைங்கிறது செய்யலாம். ஒரே பாதை தான், கூட்டம் மக்கள் கூட்டம் போயிட்டே இருப்பாங்க. போகிற வழியில் தண்ணி இருக்குதோ அது இருக்கும், பாத்ரூம் இருக்கும், அங்கனையெல்லாம் எல்லா வசதியும். நடக்கிற பாதையில் ஓரளவு நிறைய வச்சுருக்கிறாங்க. நடக்க முடிஞ்சவங்க, பாதை தெரிஞ்சவங்க, அல்லது நமக்கு பயணத்தில் நல்லா தெரிஞ்ச தோழர்கள் இருந்தாங்கன்னு நடக்கலாம். பெண்கள் கூட இருக்கிறவங்க, மனைவி கூட இருக்கிறவங்க, அல்லது அப்படி மாதிரி உள்ளதெல்லாம் அவங்கெல்லாம் நடையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் வண்டியில் தான் வரணுமே தவிர நடையை தேர்ந்தெடுக்கக்கூடாது. முஸ்தலிஃபா வந்துட்டோம். முஸ்தலிஃபாவுங்கிறது லைலத்துல் கத்ரை விட பாக்கியமான இரவு. அங்கே வந்தவொடனே செய்ய வேண்டிய முதல் வேலை மகரிப் இஷா ஜம்மு செய்து தொழணும். மகரிப் இஷாவை மகரிப் 3 ரக்காத், இஷா 2 ரக்காத் தொழுதுக்கணும். அங்கே அந்த 2ஐயும் ஜம்மு செய்து அங்கே தொழ வேண்டும். தொழுது முடித்த பிறகு முஸ்தலிஃபாவில் செய்ய வேண்டிய அமல் கற்களை பொறுக்கி எடுத்துக்கிறது. முஸ்தலிஃபாவில் ஒரு 70 கல் பொறுக்கி எடுத்துக்காரு. 70 கல் 13 வாரம் தங்கி இருந்தால் தான் 70 தேவைப்படும். 249 போதும். இருந்தாலும் ஒரு 70 கல் வச்சுக்காரு. சில பேர் கல்லை காணாக்கிடுவாங்க, சில பேர் அப்படி இருக்கும், கம்மியாக இருக்குது அப்படின்லாம் இருப்பாங்க. அப்படிங்கிற காரணத்தினால அரஃபாட்டு முஸ்தலிஃபா நடந்து வர்ற பாதை இப்படி ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்படியா 10-15 பேர் தான் போகிறாங்களோ, போயிடலாமே நினைக்கக்கூடாது. அங்கே மினாவுடைய டெண்டு அரஃபாவில் டெண்டிலிருந்து துவா ஓதுவாங்க, வெளியில் வந்து துவா ஓதுவாங்க, பல நிலைகள் இருக்கு. அது கிட்டே போகக்கூடாது. ஜபல் ரஹ்மா போய் பார்த்துட்டு வர்றோம், வாங்க சத்தம் கேட்குது, குத்பாவிற சத்தம் கேட்குது, பக்கத்தில் அந்த வேலையும் வைக்கக்கூடாது. நமக்கு அதுக்கு பக்கத்தில் டெண்டு இருந்துச்சுன்னா பரவாயில்லை. அது அல்லாமல் ஜபல் ரஹ்மத்தை தேடி போகிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே போகவே கூடாது, தயவு செய்து போகக்கூடாது.
அது முஸ்தலிஃபா நம்ம இருக்கிற இடம் தான் அந்த கல்லில் பொறுக்கிற இடம். கல்லை பார்த்து பொறுக்கணும். நம்ம எந்த செய்தா மேலே எரிய போகிறோம், இங்கே விட்டு எரிஞ்சா யார் தலையிலையாவது விடும், அவ்வளோதான். மற்ற நாளில் அதையும் ஒட்டை கட்டி அடிச்சிருப்பா, நல்ல டக்குன்னு செய்யும் மண்டை பிளக்கும். அப்படித்தான் நம்மள்கிட்ட உள்ள செய்தான் போகிறான்னு நினச்சிக்கிற வேண்டியதுதான், அவ்வளோதானே தவிர. அதனால் பார்த்து பொறுக்கணும். ஒரு அளவுக்கு சின்ன வேர்க்கல்ல கொண்டு அளவு கொண்டக்கடல் அளவுக்குள்ளே அந்த அளவுக்கு கல்லை பொறுக்கினா போதும். கொஞ்சம் நீங்கள் முஸ்தலிஃபாவில் செய்ய வேண்டிய அமல் என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? மகரிப் இஷாவை தொழணும். இரண்டாவது கல்லை பொறிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இதில் ஓத சொன்னோம் இல்லையா, அதை பூரா வாய்ப்பு இருந்தால் அங்கே ஓதிக்கிறோம். எண்ணிக்கை வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். அதுக்கு அடுத்து ஏதாவது முக்கியமான துவாக்களை விட்டுட்டோம்னு வைங்க. அது மாதிரி முஸ்தலிஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் துவா செய்தாங்க, நிறைய துவா செய்தாங்க. அதில் வந்து தான் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி, தன்னுடைய உம்மத்துக்காக நிறைய கேட்டாங்க, தன்னுடைய உம்மத்துக்காக நிறைய துவா செய்தாங்க. அதில் ஒரு துவா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துமார்களில் யாராவது இந்த அரஃபாவில் வந்து நின்று என்னை மன்னிக்கிறோன்னு அவங்க கேட்டால் நீ மன்னிச்சிடணும். அவங்களை மன்னிக்காமல் யாரையும் அனுப்பக்கூடாது. அல்லாஹ் சொன்னால் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு செய்திருந்து இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் ஒழுங்காக இருப்பேங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா நான் மன்னிச்சிட்றேன். மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளில் ஏதாவது குறை செய்தால் அவங்க மன்னிக்காமல் நான் எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஆனால் ரவுஃபுர் ரஹீமான கண்மணி ரசூலுல்லாஹ் விடலை. அவங்க அல்லாட்ட சொன்னாங்களா, யா அல்லாஹ் யாருக்காவது ஒரு குறை அவருக்கு உன்புறத்திலிருந்து தனிப்பட்ட ஏதாவது நீ அருளை கொடுத்து இவரை மன்னிச்சிடுறப்பேன்னாங்க. அவருக்கு வந்து அநியாயம் பண்ணிட்டார். இவர் யாருக்கு அநியாயம் செய்தாரோ அவருக்கு உன்புறத்திலிருந்து ஏதாவது ஒரு பகரத்தை கொடுத்து அவரை மன்னிச்சு அவருக்கு நீ கொடுத்துட்டு இவரை மன்னிச்சு விட்டுறப்பே. அந்த துவாவை அல்லாஹ் முஸ்தலிஃபாவில் கபூல் செய்தான். அரஃபாலே கேட்டாங்க, அந்த துவா கபூலான இடம் எதுதான்? முஸ்தலிஃபா. ஸல்லல்லாஹு நிறைய துவா செய்தாங்க. அதில் இந்த துவா கபூல் ஆனக்கூடிய இடம், கபூல் செய்யப்பட்ட இடம் முஸ்தலிஃபா. ரொம்ப அலுப்பாக இருக்கும், தூக்கம் வரும், சடைவாக இருக்கும், சோம்ப அதை கேட்டுக்காரு, அந்த ரொம்ப சடைவாக இருக்கிறப்ப அமல் செய்யறதுல ஆர்வம் இல்லாமல் இருக்குது இறப்பு அப்படின்னு சொல்லணும். அதையும் சொல்லிட வேண்டியதுதான். அதுக்கு மேலே நமக்கு சரியாக ரப்புடைய பொறுப்பாக போயிடும். அதுக்கு மேலே நம்மளால் முடியலைன்னு வைங்க, அது அல்லாவுடைய பொறுப்பாக போயிடும். முடியல, என்னால் முடியல ரப்பு அப்படின்னு ஒரு உற்சாகத்தை நம்மளையும் துவா செய்துட்டு உண்டாக்கிற வேண்டியது. இதெல்லாம் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம், படுக்கலாம். படுக்கலான்னு அங்கே ஒரு டென்னும் கிடையாது, விரிப்பும் கிடையாது. டென்னும் கிடையாது, விரிப்பும் கிடையாது. நான் வந்தவொடனே என் கூட வந்தவங்கள்ட்ட சொன்னேன், படுங்க உஸ்தாத். அவன் மலேசியாவிலேருந்து வந்திருந்தான். உஸ்தாத் எங்கே படுக்க எங்கே படுக்கிறதா? பாருங்க, இது வந்து லண்டன்லேருந்து வந்திருக்கு, படுத்துருக்காங்க பாருங்க, மணலில் கிடந்து உருளுது. அதுதான் அல்லாஹுடைய அடிமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் இது. நாம அடிமை, உன்னுடைய அடிமை. ஒரு அடிமை எப்படி இருப்பான்னு அப்படி இருக்கணுங்க, அப்படி உள்ள இடம். அதனால வந்து ஒரு சொகுசு தேடுற இடம் அல்ல. ஆனால் நல்ல தூக்கம் வரும். படுத்தன்னு வைங்க முஸ்தலிஃபாவில் நல்ல ஏன்னா அலுப்பாக இருந்திருக்கும், பூமி சூடாக இருக்கும், ஒரு மாதிரியாக தான் இருக்கும் படுக்கிறதுக்கு. படுத்தன்னு வைங்க அதை போர்வை விரிச்சிட்டு அவர் தூக்கம் வந்து என்ன தூக்கம் வந்தாலும் சரி, காலையில் தஹஜ்ஜுதுக்கு எழுந்திரிச்சிடணும். முந்தையே போய் பாத்ரூமில் ஒதுவு செய்கிறதுக்கு போனால் தான் அங்கே போய் நின்று செய்துட்டு வர முடியும். இல்லைன்னா கொஞ்சமாக தான் அளவாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய அளவு இல்லை. இடமே முஸ்தலிஃபா இடம் சின்ன இடம் தான். அங்கே போய் நம்ம ஒதுவு செய்துட்டு வந்து ரெடி ஆகிட்டு வர்றது சிரமமாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு ரெடியாக உட்காந்துடணும். பாங்கு சொன்ன உடனே சுண்ணத் தொழணும். சுண்ணத் தொழுத உடனே அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? பரத தொழுதுட்டு தல்வியாவும் சொல்லணும், தக்பீரும் சொல்லணும். அது 10ஆம் நாள் காலையில். நமக்கு தக்பீர்ங்கிறது 9ஆம் நாள்லேயே ஆரம்பிச்சிடும். அதனால் அன்னைக்கு காலையில் தல்வியாவும் சொல்லணும், தக்பீரும் சொல்லணும். அங்கேருந்து முடிஞ்ச வரை நடந்து வர்றது நல்லது. அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு நடந்து வர்றது நல்லது இல்லை. முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு நடந்து வர்றது நல்லது. நடந்து வந்தால் அவங்களுக்கு முக்கியமாக டென்ட் இருக்கிற இடம் தெரியணும், எந்த தெருங்கிறது தெரியணும். நீங்கள் போலீஸ்காரன் வைக்க அலத்தூள் எதை கேட்டாலும் அலத்தூள் தங்குவான். அவன் ஒரே பதில் தான், நேராக போங்குவான். இங்கே போக வேண்டியதுக்கு அங்கே தான் கை காட்டுவான். ஏன்னா அவன் அங்கே உள்ளவன் இல்லை.
எங்கேயோ ஒரு யாத்திரிலேருந்து வந்திருப்பான், அவனை கொண்டு இப்போ பாதுகாப்புக்காண்டி அங்கே போட்டிருப்பாங்க. அவன் நம்மளை அப்படி பெரிய ஆராய் செய்தி சொல்கிற மாதிரி பார்ப்பான். நம்ம இது அட்டையெல்லாம் காட்டின உடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு தூள் அவ்வளோதான், ஒரே பதில். என்ன செய்வான்? நமக்கு அவன்கிட்ட போய் அடையாளம் கேட்டுட்டு அப்படி இப்படி வந்தாலும் என்ன செய்யக்கூடாது. தெரிஞ்சால் தெரிஞ்ச ஆட்களோட கூட போகணும். அல்லது நமக்கு தெரு மொத்தமே ஒரு 4 தெரு தான் அரஃபா அந்த மினாவில் முக்கியமான தெருக்கள்ங்கிறது. அந்த தெருக்களில் இருந்துச்சுன்னு சொன்னால் அரபு ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்படி மாதிரி ஒரு 4 முக்கியமான தெரு இருக்குது. உள்ளே போகிறதுங்கிறது சைடு வழி இருந்துச்சுன்னா அது நமக்கு ஓடாது. அது தெரிஞ்சவங்களோட கூட போகும். அப்படி இருந்துச்சுன்னா நடந்து வந்துடணும். பஸ்ஸு விடவும் மாட்டான். நடந்து வந்துடலாங்கிறதுல நடந்து தான் வந்து ஆகணும். பஸ்ஸுலேயே நீங்கள் ஏறினீங்கன்னாலும் வைங்க, அந்த முஸ்தலிஃபா முடிகிற அந்த இடம் இருக்குது, மினா ஆரம்பிக்கிற அந்த இடம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் இறக்கிட்டு பஸ்ஸை பாலத்தில் ஏற்றி விட்டுருவோம். நம்ம பஸ்ஸில் தான் இருப்போம்னா பஸ்ஸில் திறக்க வேண்டியதுதான், பஸ் மக்காவுக்கு போயிடும். அதனால முஸ்தலிஃபாவுக்கு வந்து சேர்றதுங்கிறது சிரமமாயிடும். அதனால் எவ்வளோ எங்கனை வர முடியுமோ அங்கே வர பஸ்ஸில் கூட வாங்க. இல்லை அங்கேருந்தே என்ன செய்யணும், பெறப்பட்டு நேராக முடிஞ்ச வர மினாவுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அது கொஞ்சம் அன்னைக்கு நடையும் இருக்கும், முழிப்பும் இருக்கும், சிரமம் இருக்கும், வழியும் தெரியணும், நெருக்கடியான கூட்டத்தில் போகணும், பெரிய சுமையெல்லாம் தூக்கிட்டு போயிடக்கூடாது. அங்கே நாங்கள் நின்றுட்டு போலீஸ்காரன் அந்த இதில் பார்ப்பாங்க. அந்த இதில் யார் பெரிய சுமையை தூக்கிட்டு வரானா தூக்கி இங்கே வாங்கி தூக்கி தூக்கி போட்டுருவான். குமிச்சு கிடக்கும் மலை மாதிரி. அதனால் அப்படி சுமையெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி உள்ள ஒரு நிலையில் அங்கே வைக்கக்கூடாது. அங்கேருந்து நம்ம மினாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம்னா பெரிய அமல் ஓரளவு முடிஞ்சிருச்சு. 10 அன்னைக்கு மினாவில் வந்துட்டோம்னு வைங்க, அதில் தான் ஒவ்வொரு ஆட்களும் வர்ற நேரம் வித்தியாசப்படும். சில பேருக்கு சீக்கிரமாக வந்து சேர்ந்துருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, கடுமையான வெயிலில் மாட்டிக்கிடுவாங்க. சில பேர் அங்கேருந்து வழி தெரியாமல் ஆயிடுவாங்க. அப்படியெல்லாம் பலது இருக்கும். யாராவது பிந்தி வந்தாங்கன்னு இப்போ தான் வந்தீங்களா நீங்கள் அப்படின்னு அவரை டென்ஷன் ஆகக்கூடாது. யாராவது வரா என்ன செய்வார், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் குரூப்பில் உள்ள எங்கள் குரூப்பினுடைய ஓனர் இருக்கார். அவர் என்ன செய்தார்னா, நான் வந்து பஸ்ஸில் கூப்பிட்டு வந்துடுறேன், அதாவது நீங்கள் நடந்து போகிறவங்கள கூப்பிட்டு போங்க. நான் நடந்து வந்தாச்சு. அங்கேருந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் மினாவுக்கு வந்து சேர்ந்துட்டேன். எங்கள் டென்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் கூப்பிட்டு போனது. அவர் நடக்க முடியாத ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, பஸ்ஸில் வர்றேன்னு சொல்லிட்டு சுற்றிச்சு மக்காவை 8 தடவை தாப்பு செய்திருக்கிறார். சாயங்காலம் 7 மணிக்கு தான் வந்து சேர்ந்தார். சாயங்காலம் 6 மணிக்கு தான் வந்து சேர்ந்தார் மினாவுக்கு. இவ்வளவுக்கும் அவருக்கு 10-30 வருஷம் அனுபவம் உள்ள ஆள். அதெல்லாம் ஒன்றும் பலப்படாதுங்கிறேன். அதனால் வந்து அங்கேருந்து நடந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து சேர முடியுமோ மினாவுக்கு வந்து சேர்ந்துட்டு, மினாவுக்கு வந்தால் அன்றைக்கி எத்தனாவது நாளுங்க, 10ஆம் நாள். அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய அமலுங்கிறது மினாவில் நேராக ஜம்ரத்துல் அக்கபா, பெரிய ஷைத்தான், சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான் இருக்கும். இது எல்லோரும் போவாங்க. எங்கன கல்லெறிவாங்கன்னு பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்க இடமா இருக்கிறது ஒத்துரை இல்லைன்னு அங்கே எரிஞ்சிட்டு போயிடக்கூடாது. அந்த கடைசி சைத்தான் 10ஆம் பெரிய சைத்தானுக்கு மாத்திரம் ஒரு 7 கல். 7 கல்லையும் மொத்தமாக போட்டால் ஒரு கல்லுன்னு அர்த்தம். ஒவ்வொரு கல்லாக எடுத்து அடிக்கணும். 7 வச்சிருக்கிறமே. இன்னும் பாருங்கள், இதுதான் ஜமரத்துல் அக்கபா. சில பேர் அந்த தூணில் அடிக்கணுங்கிறதுக்காண்டி அப்படியே குறி வச்சு அடிப்பா. அப்படின்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியது. என்ன செய்தானே நின்றுக்கிட்டு இருக்கிறான், அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்லாம் ஒன்றும் இது பண்ண வேண்டியது. அது என்ன செய்தி எரிய வேண்டியது தான். சிலது என்ன செய்யும், உள்ளே போய் விழுவும், சில பேர் யார் வண்டியிலையோ அது விழுவும். அப்படி தான் இருக்கும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை. ஆனால் கூட்டம் நெருக்கடியாக இருந்தவொடனே சில பேருக்கு அங்கே போனோடனே பயம் வந்துடும். நல்ல கிட்ட போனாங்கன்னா கூட்டம் இருக்காது, தள்ளி நின்னாங்கன்னா பயமாகவும் இருக்கும், கூட்டமாகவும் இருக்கும். கொஞ்சம் கிட்ட போ. ஏன்னா 7 கல் தானே எரிஞ்சிட்டு அவங்க போயிட்டே தானே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கிட்ட போயிட்டோன்னா பக்கத்தில் போய் நின்று எரிஞ்சார். எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்துட வேண்டியது. அங்கே நின்று ஒரு துவாவோ ஒன்றுமே ஓத வேண்டியதில்லை. அந்த அன்னைக்கு 10ஆம் நாள் கல்லறிந்து விட்டு உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும், திரும்பி வந்துடும். போகிறதுக்கு ஒரு பாதை, வர்றதுக்கு ஒரு பாதை வச்சுருப்பாங்க. அந்த வர்ற பாதையில் தான் திருப்பி விடுவாங்க. வர்ற பாதையில் சுற்றி திருப்பி நம்ம என்ன செய்யணும், டென்ட்டுக்கு வரோம். அங்கே வந்து 10ஆம் நாள் கல்லறிஞ்சாச்சு முதல் வேலை. அதுக்கு அடுத்து நமக்கு குர்பானி உதுஹியா, இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி உள்ள அந்த ஆடு, யாரெல்லாம் தமத்து ஹஜ்ஜு செய்கிறார்களோ அவங்க ஒரு ஆடு கொடுக்கணும். சின்ன பிள்ளையோ பெரிய ஆளோ ஆம்பளையோ பொம்பளையோ குடும்பத்தில் ஒவ்வொரு ஆட்களும் கொடுத்த தீரன். நிறைய பேர் ஹஜ்ஜு கமிட்டியில் கெட்டிருப்பீங்க, கட்டிட்டாங்க இல்லையா? அந்த பணத்தை வாங்கிட்டாங்க, சேர்த்து வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு அது இந்த டேட்டா அந்த நேரமாக அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியது. எந்த நேரமும் அவங்க பார்த்து லட்சக்கணக்கான ஆடை அறுக்கும் பொழுது டயத்தையெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படியா? ஒரு மெசேஜ் போட்டு விடுவாங்க, அவ்வளோதான். உங்கள் ஆடுங்கிறதுக்கு என்ன மெசேஜ் அங்கே? அதனால் ஒரு மெசேஜ் வந்துடும்.
ஆகுது. வந்துருச்சு. நம்ம கடாவை கொடுத்துட்டாங்க, நம்ம கடாவை கொடுத்தாச்சு, நம்ம கடாவை கொடுத்தாச்சு, அவ்வளோதான். நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா அந்த வேலை முடிஞ்சு போச்சு. அல்லது நீங்கள் அந்த அர்ராஜி பேங்கில் கட்டலாம், நம்மளே கட்டிக்கிறலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன செய்யணும், கொடுத்துட்டா ரசீது தருவாங்க, அப்படியே இருக்குது, அது செய்துக்கலாம். அவன் கல்லெறியணும் முதல்ல, அதுக்கு அடுத்து அறுத்து பலியிட வேண்டும். அது கெட்டிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. மூணாவது தலைமுடி இறக்கணும். தலைமுடி இறக்கணும். ஆண்கள் அங்கே என்ன செய்யணும், எங்கள் தலைமுடி இறக்கிறதுக்கு பொருத்தமான ஆட்கள் இருந்து அவங்கள்ட்ட பார்த்து இறக்கணும். இங்கே சில பேரை பார்த்தாச்சுன்னா அவங்க குர்பானி கொடுத்த கடா மாதிரி இருப்பாங்க. ஒரு ஆட்கள் அப்படி வலிஞ்சு ஓடும் வெத்தம் அப்படின்லாம் சில பேர் இருப்பா. ஆமாம், அது செய்யக்கூடாது. தெரியாத ஆட்கள்கிட்ட போய் தலையை கொடுத்துட்டு காயமாக்கிட்டு இருக்கிறதுங்கிறது என்ன செய்யணும், முடிஞ்ச வர தவிர்த்துக்கறணும். அது இந்த போன வருஷம் ஹஜ்ஜில் நம்ம டென்ட்டில் இருந்தவங்கள அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒருத்தர் சிறைக்கிறாரு, ஒருத்தருக்கு அவர் தலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அல்லாஹ் அக்பர், அதில் சொன்ன மாதிரி ரத்தமாக வடியுது, ஜபாக்காக்கா ரத்தம் வடியுதுக்காக்கா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி தெரியல, அவருக்கு உணரலை, ரத்தமாக வடியுது, கரக்குறன்னு அங்கங்கே வச்சு கடைசியில் அவரை சொன்ன அப்படியே போங்க, கூட 5 ரியால் கொடுத்தாலாவது சரிப்படுத்தி முழுசாக சிரைச்சிட்டு வந்துடுங்க. அந்த நான் உனக்கு சிறைக்கிறேன், நான் நீங்கள் சிறைக்கிறேன் அந்த முயற்சியை விட ஆங்காங்கே இருக்கிறாங்க, ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட அந்தந்த டெண்டிலே என்ன செஞ்சாங்க, சிறைச்சி தந்துடுறாங்க. நாங்கள் பார்ப்போம், நின்று யார் நல்ல முடிவு இது பண்ணுறாங்கிறது பார்ப்போம். யார்கிட்ட கொடுத்தா, யார்கிட்ட கையில் மண்டையை கொடுத்தா என்ன செய்ய கொஞ்சம் பிழைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க கையில் கொடுத்து என்ன செய்யறது, 10 நாள் கேட்டாலும் சரி கொடுத்துட்றது. ஒரு மெட்ராஸ் எடுத்து ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு தொடர்ந்து வர்றார். அவர் எப்படியும் ஒரு 80 பேருக்காவது மொட்டை அடிச்சிருவார். ஃப்ரீயாக மொட்டை அடிப்பார். அவருக்கு வேலையே எல்லாத்தையும் கொண்டுருவார். அந்த இதுக்குண்டான தரமுடிய சிரமம் இல்லாமல் இறக்கிறதுக்கு உண்டான எல்லா ஐட்டங்களையும் அவர் அந்த தொழில் பார்க்குறவரெல்லாம் இல்லை, ஆனால் கரெக்டாக செய்வார். அவர் ஹஜ்ஜில் அவருக்கு பெரிய அமலுன்னு அதை தான் நினச்சிருக்கிறார். அவர் அங்கே வந்து என்ன செய்வார்னா கரெக்டாக பிசுறு இல்லாமல் மொட்டை அடித்து விடுவார். அவர் வந்தானே எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. இப்படி மாதிரி என்ன செய்யணும், கொஞ்சம் நல்ல முடிவற்ற ஆளாக பார்த்து அப்படி ஆட்கள்கிட்ட மண்டையை கொடுத்து என்ன செய்யணும், தலைமுடி இறக்கிறோன்னு எஹ்ராம கலைஞ்சிடலாம், முடிஞ்சு போச்சு. எஹ்ராம அதுக்கு பேர் என்ன செய்யணும், களைஞ்சிட்டோன்னு சொன்னால் 10ஆம் நாள் கல்லடிக்கிறோம், ஆடை எடுத்து கொடுக்குறோம், தலைமுடி இறக்குறோம், எஹ்ராமை கலைந்து விட்டு நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்துடுவோம்.